கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கந்தன் என்பவர் விஷச்சாராயத்தை அருந்தி உயிருக்கு போராடிய நிலையில் அவர் கடைசியாக பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அறியாமல் விஷச்சாராயத்தை அருந்தியவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பல சோகங்களையும் வேதனைகளையும் கண்ணீர் கதறல்களையும் சொல்லுண்ணா துயரங்களையும் பலரின் புத்தியில் உரைக்கும் விதமாக விதைத்துவிட்டு சென்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒரு நகரத்தையே மரண ஓலங்களுக்கு மத்தியில் உலுக்கி எடுத்துவிட்டு புயலென வாரிச் சுருட்டி பல உயிர்களை எடுத்துச் சென்று விட்டது. கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு கையேறு நிலையில் என்ன செய்வதென்று புரியாமல் சொந்தங்களின் கண்களுக்கு முன்னிலையிலேயே செத்து விழுந்த சோகம் காலத்திற்கும் கரையாத வடுவாகவே மாறிவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் உயிர் போகப் போகிறது என்ற நிலையில் காலனை கண்முன் கண்ட அந்த உயிர்கள் எத்தனை மிரட்சிகளையும் வேதனைகளையும் சந்தித்திருக்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாத சோகம். அப்படியொரு நபரின் இறுதிக்கட்ட சோக காட்சிகள்தான் தற்போது வெளியாகி காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து அப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? கள்ளக்குறிச்சி பகுதியில் கூலி வேலை செய்து வந்தவர்தான் இந்த கந்தன். குடும்பமே கூலி வேலை செய்துதான் பிழைத்து வருகிறார்கள் என்ற போதும் இவர்கள் குடிப்பதை மட்டும் விடவில்லை. குடும்பம் நடத்த பணமும் கொடுப்பதில்லை. குழந்தைகளை வளர்ப்பதில் கவனமும் செலுத்தவில்லை. கோவித்துக் கொண்ட மனைவி சுதா தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலையில் எழுந்த கந்தன் நேராக கண்ணுக்குட்டியிடம் சென்று கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளார். போதை தலைக்கேறியவருக்கு வீட்டிற்கு வந்ததும் தான் அது விஷச்சாராயமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மயக்கம் கண்களை சுழற்ற தனது அண்ணன் வீட்டில் தரையில் விழுந்து உருண்டு புரண்டிருக்கிறார். மயக்கமும் உளைச்சலும் உடலை ஒரு வழி செய்ய விரலை வாயில் விட்டு வாந்தி எடுக்க முயன்றவருக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. அதற்குள் ஊருக்குள் பல சாராய சாவுகள் விழ கந்தன் நம்பிக்கை இழந்தார். என்ன சாப்பிட்டாரு? ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து அப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? அதற்குள் அண்ணி செல்வி ஆட்டோவை அழைக்க அவரை தூக்கிக் கொண்டு விரைந்துள்ளனர். ஆனால் அங்கேயே அவருக்கு பல்ஸ் விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிரை விட்டுவிட்டு வெறும் உடலானார் கந்தன். தகவல் அறிந்து ஓடி வந்த மனைவியும் மகன்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் சாராயம் குடிச்சிட்டாரா? இது வயிறு வலிக்குது, வாந்தி எடுத்து பார்த்துருக்காரு, என்னால் ரொம்ப முடியல, கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கண்ணு தெரியாமல் காது கேட்காம போயிடுச்சான். அவர் வந்துட்டு எனக்கு முடியல, ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு உளறிக்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஆட்டோவில் தூக்கி போடுறப்பவே அவருக்கு பல்ஸ் டவுன் ஆகிடுச்சிங்களாம். அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளார அவருக்கு ரொம்ப இதாகிட்டு பையன் போயிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கான். அவர் காதே கேட்கலிங்களா. அப்புறம் நான் 3 மணிக்கு எனக்கு கால் பண்ண உடனே நான் 6 மணிக்கு வர்றதுக்குள்ளாரே உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் போட்டுட்டாங்க. அதனால எனக்கு வேற எதுவுமே தெரியலைங்க. சாராயம் குடிச்சிட்டு வந்துச்சு. சாராயம் குடிச்சிட்டு வந்து சோர்ந்து படுத்துருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் இருக்கும் படுத்துருந்துச்சு. படுத்திருந்தோடனே சரி ஏன் சோர்ந்து படுக்கிறவன் ஆஸ்பத்திரி தான் போகலான்னு சொல்லிட்டு நானா என் இஷ்டமாவே கூப்பிட்டேன். சரி நம்ம சோர்ந்து படுக்குது அப்படின்னு. அதுக்குன்னு சொல்லிட்டு சரி நான் வரல, இப்படி நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி அதை கூட சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்காக முடியலன்னு ஒரு வாட்டர் கேன் தண்ணி பக்கத்தில் இருந்துச்சு, எடுத்து மூஞ்சி கழுவுனுச்சு. கச்சராக்குள்ள அப்படியே மூஞ்சி கழுவுனுச்சு. சரி ஏன் மூஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கே வரலங்கன்னு மூஞ்சி கழுவுறேன்னு. இல்லைங்க தலையை சுற்றுது, எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுது, வாந்தி வர மாதிரி பண்ணுதுன்னு கையை உள்ளே விட்டுச்சு. கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்கவே இல்லை.
சரி அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நல்லா சொல்லிக்கிறாங்க, இனிமேல் சாவரம் நல்லா சொல்கிறாங்க, செத்துவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன். நீ ஆட்டோ கூப்பிடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ வர வச்சு அப்புறம் நாங்கள் ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். பெட்டில் சேர்த்து இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்கும் உயிர் இருந்தது. அப்புறம் உயிர் போயிடுச்சிங்க. வயதான காலத்தில் பெற்ற தாயையும் கட்டிய மனைவி மற்றும் பிள்ளைகளையும் கண்ணீர் கடலில் தள்ளிவிட்டு விஷச்சாராயத்திற்கு பலியான கந்தனின் ஆன்மா அவரையே மன்னிக்காது என்பதே நிதர்சனம். 3 கிளாஸ் கஞ்சி கரைச்சி வயிறு குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிடமா. அப்போ நீ சாப்பிட மாட்ட, இந்த கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்த 3 கிளாஸ் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு நான் வேலைக்கு போகிட்டா உன் கூட இருக்கட்டா பாட்டேன். இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நீ போமான்ட்டான். நான் வந்துட்டேன் வேலைக்கு. இந்த பக்கத்தில் தான் போய் ஜாமான் வேலைக்கு போனேன். வேலைக்கு விட்டு நான் வரேன். அங்கே இந்த வீட்டை வந்து பார்த்தா இல்லை. அப்புறம் என் பேரன் என்னை தேடிக்கிட்டு வந்துட்டான். அப்பாவை ஆஸ்பத்திரியில் போட்டு வச்சுருக்குறாங்க வாயாமா. நான் போனேன். நான் போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசலை, வாய் பேசலை, கை பேசலை, கை காலெல்லாம் இப்படி இருந்தது. மறுபடி பார்க்க முடியலைங்க, உடச்சி தான் கொடுத்தாங்க. நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். விஷச்சாராயம் ஒரு உயிரை பலி வாங்கிய இந்த காட்சிகளை பலரும் பாடமாக எடுத்துக்கொண்டு குடும்பங்களை கவனிக்க வேண்டும் என்பதே சொந்தங்களின் கண்ணீர் கதறலாக உள்ளது.